ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கேப் அப்லேயே ஓப்பன் ஆகுது நிஃப்டி. அந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆகி திரும்ப கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப அங்கேருந்து போய் திரும்ப அந்த ஒரு பாசிட்டிவாக தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கான மார்க்கெட்டில் கூட ஒரு 110 புள்ளிகள் வந்து அதிகரித்து தான் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பனு. பட் ஓப்பன் ஆனாலும் கீழே வந்து 24,915 வரைக்கும் டே லோ. அதேமாரி டே ஹை வந்து 25,035 வரைக்கும் டே ஹை. அதாவது டே ஹையிலேருந்து திரும்ப லோ வந்துட்டு திரும்ப வந்து 24,973 க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு 104 பாயிண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து நாளைக்கான நிஃப்டியினுடைய மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன, கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் என்ன, நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி காலையில் ஓப்பனே வந்து ஒரு பெரிய கேப் அப் தான். இது மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்லோவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப் சைடில் தான் வந்து கேப் அப் வச்சு வந்து மேலே வந்துட்டுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா திரும்ப ஒரு கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப மேலே போகிற மாதிரி போய்ட்டு திரும்ப அங்கேருந்து கீழே தான் வந்து க்ளோஸ் வருது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு 70-80 பாயிண்ட் மேலே தான் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிட்டு வருது. இப்போ நாளைக்கான மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,040 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை உடைச்சிது அப்படின்னா 25,080 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதையும் உடைச்சிது அப்படின்னா 25,160 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ், 120 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதே மாதிரி கீழே சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,920 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 24,850 வந்து ஒரு சப்போர்ட்டு. அதையும் உடைச்சது அப்படின்னா 24,750 வந்து ஒரு சப்போர்ட்டு. இது வந்து கீழே வரும்பொழுது சப்போர்ட் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. இன்றைய மார்க்கெட் வந்து க்ளோசிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,973 க்ளோஸ் வச்சுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,000க்கு நியரஸ்ட்டாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே 920க்கு மேலே இருந்த பையின்னு தான் சொன்னோம். பட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. நியராக 25,000 ஓப்பன் ஆகி திரும்ப க்ளோசிங் லெவலில் தான் இங்கே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து பவுன்ஸ் கொடுத்துருக்கு. இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே திரும்பவும் வந்து ஒரு கேப் அப் கொடுக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 25,000, அதாவது 25,000க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக நிற்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் கீழே எங்கேயும் போய்ட்டு இதே லெவலில் இருக்குது அப்படின்னா நல்லாவே மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை மேலே போக முடியல, நல்லா கீழே இந்த 25,000 உடச்சிட்டு அப்படின்னா கீழே இங்கே வந்து இந்த 920 சப்போர்ட் எடுத்து மேலே போக முடிஞ்சால் மேலே போகலாம். அப்படி சப்போர்ட் எடுத்து மேலே போக முடியலாலும் திரும்ப இந்த லெவல்ஸை உடச்சிருச்சு அப்படின்னா 920 உடச்சிருச்சு அப்படின்னா நல்லாவே செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் மெயினாக நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த 25,000க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே பை ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 24,920 இந்த ரேஞ்சு கீழே, அதாவது இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னா 920 கீழே இருக்குது அப்படின்னா நல்லாவே வந்து செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. கீழே வந்து அடுத்தது 850 750 ரேஞ்சு வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுக்கு மேலே 25,000க்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா 25,120 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.